எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி ஒரு சமையல் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ்னால், இப்போது உப்புமாங்கிறது ரொம்ப எளிமையானது. அந்த உப்புமாவில் எத்தனை வகையாக பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ரவா உப்புமா வந்து நல்லா வறுக்கணும் ரவையை, அப்போ தான் அந்த உப்புமா டேஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு நல்லா இஞ்சி பிடிக்காதவங்களுக்கு இஞ்சி துருவி அந்த ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் நம்ம தாளிக்கும் போது. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் பிடிக்கிறவங்க வெங்காயம், இல்லைனா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுறதுனா வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம். அதுக்கு வெங்காயம் போடாத பண்ணினா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு தாளிக்கிறோம் இல்லையா, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தாளிச்சிட்டு இஞ்சி துருவல் அதுவும் போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விடுவோம் இல்லையா, தண்ணி விடும்போது கொஞ்சம் மோர் சேர்த்து விடுங்க. மோர் சேர்த்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை, எப்போவுமே உப்புமா பண்ணும்போது ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு கூட உப்போட ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க, நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறம் சேமியா உப்புமா பண்ணுறோம் இல்லையா, சேமியா உப்புமாவுக்கு கொஞ்சோண்டு பால் விடுங்க. அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். ஆச்சா. அப்புறம் சேமியா உப்புமா எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னா, சேமியா வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் வெந்நீரில் நம்ம தனியாக நூடுல்ஸ் எல்லாம் வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு வடிகட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, அந்த மாதிரி கறிகாலெலாம் நறுக்கிட்டு அதையும் தாளிச்சிட்டு நல்லா வேக வச்சுருவாங்க. அது உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெந்தப்புறம் அப்புறமா இதை இது பண்ணதை கொட்டி கலரி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு மேலே கொத்தமல்லி தழை போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ரவா உப்புமாவில் நம்ம வந்து இந்த பொரியலுக்குன்னு ஒரு வாங்கிபாத் பொடின்னு ஒன்று பண்ணி வச்சுருப்போம். அந்த பொடி நான் பின்னால் சொல்கிறேன். அந்த பொடி போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தாளிச்சிட்டு தண்ணி விட்டுட்டு அப்புறம் ரவா உப்புமா பண்ணினா அது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி போடலாம், அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் போட்டு ஒரு உப்புமா பண்ணலாம். அப்புறம் அரிசி ரவை உப்புமா பண்ணுவாங்களே, அரிசி குருணையில், அந்த உப்புமாவுக்கு நீங்கள் மிளகு சீரகம் தட்டி போட்டு கொஞ்சோண்டு துவரம்பருப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சு போனாங்க, அதையும் சேர்த்துட்டு போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் உப்புமா வெறுக்கிறவங்கள கூட சாப்பிட வச்சிரும். ஓகே, தேங்க்யூ.